ஏர் டிரான்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஃபேக் ரிசல்ட்டா காட்டும். அதே போல பார்த்தோம்னா தழும்புகள் நிறைய தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டா யூ ஆர் ராங். ஏர் டிரான்ஸ்பிளேஷன்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேக்கா நினைப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் மெத்தட்ல கண்டிப்பா அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சஃபயர் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா டிசைன்டு நம்ம ஏர்லைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் லுக் வந்து நம்ம டெஃபினட்டா கொடுக்குங்க. பெயின் நிறைய இருக்கும், ஸ்வெல்லிங் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. நம்ம சஃபயர் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலா தான் இருக்கும். ஸ்வெல்லிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ஸ்வெல்லிங் வந்து கம்மியா தான் இருக்கும் அப்படின்றத டெஃபினட்டா ஏர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணாலே 10ல இருந்து 15 நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நார்மல் பிளேட்ல பண்ணும்போது அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சஃபயர் மெத்தட்ல பண்ணும்போது நீங்க 5ல இருந்து 7 நாளுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா நீங்க ஆஸ் யூசுவல் உங்களோட ஒர்க்கை நீங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏர் டிரான்ஸ்பிளேஷன் லைஃப் லாங் நம்ம இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா சஃபயர் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசைன்ல நம்ம வைக்கிறதுனாலையும் அதே போல ஹெல்த்தி ரூட் வைக்கிறதால